உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு படத்தோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். எரிய வேண்டாமே, ஒட்டலாமே ஃபெவிக்விக். வாட் இஃப் சிஎம் சார் ஆக்டட் இன் கருப்பு மூவி? வேற லெவல்ரா. ஆனா விஜய் அவர்கள் நடிச்சிருந்தா கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்கும். இதானே கேட்ட, நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. என்ன வேணும் உனக்கு? அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் நீ என்னடா சாமி? கரெக்டான கேள்வியும் கேட்டிருக்காரு. என்ன வேணும் உனக்கு? அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் நீ என்னடா சாமி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கருப்பு மூவில இவரோட நகை கோர்ட்ல மாட்டிக்கிறோம். அது சூர்யா அவர்கள் மீட்டு கொடுப்பாரு. அப்ப மீட்டு கொடுக்குற நேரம் அவங்க மகா வந்து இறந்துருவாங்க. அப்ப ரொம்ப எமோஷனலா அவர் சொல்லுவாரு. இந்த ஒரு சீன் ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது. மண்ணிலே ஈரமுண்டு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எமோஷனலான ஒரு சீனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இதோ அக்கௌண்ட் தானே அப்புறம் அனுப்புனேன் அப்படின்னு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. த்ரிஷாக்கு பதிலா மமிதா அந்த ரோலை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. எப்படி இருந்திருக்கும்? கருப்பு சார் நீங்க ஏன் எவ்வளவு எனக்கு பண்றீங்க? கருப்பு சார் நீங்க ஏன் எவ்வளவு எனக்கு பண்றீங்க? என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்ட்டு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே? அவரு பாக்ஸரு, சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏடி உன் புரிஞ்ச ஒன்வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குதா போனீனா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். பாக்ஸரா? அவரு பாக்ஸரு. எமோஷனல் சீனா காமெடி ஆக்குறீங்க, மாஸ் சீனையும் காமெடி ஆக்குறீங்க, எமோஷனலான சீனை லவ் சீனாவும் மாத்துறீங்க. அடுத்த வீடியோ பாருங்களேன். சிங்கம் படத்துல மாணிக்க லாரன்ஸ் வீடு எது அப்படி சொல்லி அவர் அடிப்பாரு. அந்த ஒரு சீனை இதுலயும் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே வெச்சுக்கோங்க, எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். தெரியாது சார். தெரியாதுதானே சார் சொன்னாரு, அதுக்கு எதுக்கு சார் அடிக்கிறீங்க? பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறா. ஹலோ, அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு, வரியா? 4 நாம இருக்கு, படத்துக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. அது 4 நாம இருக்கா? அவர் கருப்புடா. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. என்னப்பா ஸ்டைல் வெட்டினவனுக்கு? அந்த போட்டோ பாரு, இந்த போட்டோ பாரு. போட்டோல இருக்கிற மாதிரி என்னப்பா நீயா இது? நல்லா இருக்கிறியா? செம்மையா இருக்கிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. உண்மைக்குமே தியேட்டர்ல துரைசிங்கம் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஓடிடில ரிலீஸ் பண்ணும்போது நம்ம மோட்டு பத்துல சிங்கம் மாதிரி ஆகிட்டாரு. நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஆனா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. me worrying about getting tons of studies in every possible ways. எல்லா வழியிலும் சுத்தடி வாங்கினதுக்கு அப்புறம் meanwhile my bro come with ஆமா தினமும் ஒரு 10 ரீல்ஸ் 20 ரீல்ஸ் அனுப்பாங்க, பார்த்தா 100 ரீல்ஸ் அனுப்பியிருக்காங்க. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் எதுவும் பாக்குறது இல்ல, அனுப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுதான் வேலை.
இருந்தாலும் நம்ம கடமை பண்ணதான் செய்யணும். ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு கிளம்பினே இருக்கணும். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். கம்பேக் ப்ராமிசஸ், கம்பேக் எஃபெக்ட்ஸ். இது உண்மைதானா? காலைல எந்திரிச்சு ஜிம்முக்கு போவோம், அது இதுன்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு எஃபெக்ட் போட மாட்டோம். வெறும் பேச்சு மட்டும் தானா? பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா அதெல்லாம்? தூக்கு சாமி. அந்த ஃபாதா ஹைலைட்டு. டேய் சும்மாறா. தூக்கு சாமி. டேய் சும்மாறா. ஏன்டா வீட்டுக்குள்ளேயே போதச்சீங்க? தூக்கு சாமி. டேய் சும்மாறா. சும்மாறா. உண்மையிலே சூர்யா அவர்களோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருந்திருக்கும். டேய் சும்மாறா. உண்மையிலே இந்த பாட்டு இப்படிதான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஆம்பளைங்க பொம்பளைங்க சைட் அடிங்க சைட் அடிங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க செயின் இருக்க செயின் இருக்க, இப்படிதான் இருந்துச்சு இந்த பாட்டு. அதை நீங்களே கேளுங்களேன். உங்களுக்கு அப்படிதானே கேட்டுச்சு? அப்படி கேட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு மொக்கையான வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தூக்கு சாமி.